ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போது 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ குழம்பு கொதி வந்திருக்கு. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ முட்டைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். முட்டையை உடையாத மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இந்த முட்டை மேலே மட்டும் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.